இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு செங்கோல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பாராட்டும் வகையில் மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா எனும் தலைப்பில் கல்வியாளர்கள் இணைந்து முன்னெடுத்த விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், கல்வி நிறுவன உரிமையாளர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. மூட நம்பிக்கைகளை பரப்பும் இடமாக பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடாது. இதற்கு மாறான நிகழ்ச்சிகள் நடந்தாலோ சிறப்பு விருந்தினர்களை அழைத்தாலோ இந்த அரசின் எதிர்வினை கடுமையாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். விழாவில் பேசிய அவர், முதலமைச்சராகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினால் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடும் ஓட்டுக்கு என்ன மரியாதை என காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் பதவி என்றும் சாடினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக் கொண்டால் சும்மா இருப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். கூட்டணி வைக்க வேண்டும் என எங்களை யாரும் மிரட்டி பணிய வைக்கவில்லை. இடி சோதனையை கண்டு திமுக அமைச்சர்களுக்குத்தான் பயம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் உங்களுக்கு ஏன் கோபம், பதற்றம், எரிச்சல் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, மாநில சுயாட்சி நாயகன் என்று பாராட்டு விழா நடத்த வெட்கக்கேடாக இல்லையா என கடுமையாக சாடினார். 2025-26 கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 23 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ள நிலையில் தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுத உள்ளனர். சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை உள்பட 31 மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர், தென்காசி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்பட 7 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்படவில்லை. கூடுதல் தகவல்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இன்று நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பாக சிபிஐ தேசிய தேர்வு முகமை விசாரணை மேற்கொண்டது. அதன்படி 2024-25 கல்வியாண்டுக்கான 14 மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விதிமீறல்களுக்கு உடந்தையாக இருந்த 26 MBBS மாணவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். முறைகேடுகளில் ஈடுபட்ட 42 பேர் மறுதேர்வு எழுத 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 215 தேர்வர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான 25 நாட்கள் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும். இந்த கத்திரி வெயில் காலத்தின் போது தமிழ்நாட்டில் பல இடங்களில் உச்சபட்ச வெயில் பதிவாகி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே கோடை வெப்பம் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வரும் நிலையில் இன்று முதல் கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வருகிற 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்றின் திசை மாறுபடுவதால் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், ஒன்றியங்கள் பிரிப்பு பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மே 7ஆம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த மு.க.ஸ்டாலின், திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்குத்தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார்.
பாஜக அரசின் அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் உட்பட 4 முக்கிய தீர்மானங்கள் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தும் பாஜக அரசின் அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவின் நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக விமர்சித்தார். சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று இபிஎஸ் பயப்படுவதால் பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் சாடினார். பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டது என்றும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா காட்டாங்குளத்தூரில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச். ராஜா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் 20 மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஜே.பி. நட்டா கட்சியினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனகை முருகேசன் விஜயகாந்த் மன்றம் தொடங்கிய காலத்தில் இருந்து அவரோடு பயணித்து வந்தவர் ஆவார். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய பின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 2011 தேர்வு செய்யப்பட்டவர். தற்போது தனக்கு கட்சியில் எந்த முக்கிய பதவியும் வழங்கப்படாததால் அனகை முருகேசன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே நரிக்குறவர்கள் மீது முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவரான சத்யகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த பால்வண்டி மோதியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து சத்யகுமாரின் பெற்றோர்கள் விபத்து குறித்து பால்வண்டி உரிமையாளரான முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷிடம் நியாயம் கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் சத்யகுமாரின் மனைவி மற்றும் சகோதரி, தந்தை, தாயார் ஆகியோரை கடுமையாக தாக்கியதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சமயபுரம் அருகே கள்விற்பனை அமோகமாக நடப்பதாக பகீர் கிளப்பும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பனைமரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. உப்பாறு பகுதியில் கள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் வியாபாரி மற்றும் வாகன ஓட்டிகளிடம் கள் வேண்டுமா, மிகவும் குறைந்த விலையில்தான் என பேரம் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. அப்போது வண்ணா கோயில் பகுதியில் இருந்து கள் இறக்கப்படுவதாகவும் அதனை 25 கிலோமீட்டர் கொண்டு வந்து உப்பார் பகுதியில் விற்பனை செய்வதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சொகுசு விடுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்பாடி சித்தூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள சொகுசு லாட்ஜ் ஒன்றில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 4க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் சிக்கியுள்ளனர். இதில் பெண்களை மட்டும் கைது செய்து அழைத்து சென்ற காட்பாடி போலீசார் ஆண்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனிடையே கைதான பெண்கள் அனைவரும் சென்னை மற்றும் பெங்களூருவை சேர்ந்தவர்கள் என்பதும், சென்னை அயம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பிரசாத் என்பவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திராவை சேர்ந்த துன்னா மகேஷ் சமயபுரம் அருகே உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் அவர் தனது செல்போன் மூலம் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளார். இதில் மனமுடைந்து காணப்பட்ட அவர் விடுதியில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் துன்னா மகேஷ் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இன்னும் 10 நாட்களில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி துவங்கிவிடும் என மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ஜே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் குரல் இல்லாத விலங்குகளுக்கு குரல் கொடுப்போம் என்கிற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது மாநிலம் முழுவதும் மின்வெட்டு பிரச்சினை ஏதும் இல்லை என்றும் இன்னும் 10 நாட்களில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி துவங்கிவிடும் என்பதால் தனியாரிடம் மின்சாரம் வாங்கும் நிலை ஏற்படாது என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2ஆம் நாள் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட தவிக தலைவர் விஜய் வந்த வாகனத்தின் மேலே ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாண்டிக்குடி பகுதியில் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் நாள் படப்பிடிப்புக்காக மலைப்பகுதி மேல் சென்ற விஜய் படப்பிடிப்பு முடிந்த பிறகு தனியார் விடுதிக்கு செல்லும் போது தாண்டிக்குடி கிராமத்தில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றார். சென்னை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளரை தாக்கிய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் ரங்கநாதன் நேற்றிரவு அக்கரை சந்திப்பில் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு மதுபோதையில் வந்த நபருக்கும் ரங்கநாதனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி கல்லால் ரங்கநாதனை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே டோல்கேட்டில் கட்டணம் செலுத்த மறுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தடுப்புகளை எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடிக்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரிடம் ஊழியர்கள் கட்டணம் வசூலிக்க முயன்றனர். இதனால் கொதித்தெழுந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எங்களிடமே பணம் கேட்கிறாயா என கூறி சுங்கச்சாவடியை சூறையாடி உள்ளனர். மேலும் டோல்கேட் ஊழியர்களை அடித்து உதைத்ததுடன் தானியங்கி தடுப்புகளையும் எட்டி உதைத்துவிட்டு பணம் கட்டாமலேயே வாகனங்களில் புறப்பட்டு சென்றுள்ளனர். தன்னை கொலை செய்ய சிலர் திட்டம் தீட்டியுள்ளதாக மதுரை ஆதீனம் அளித்த பேட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரியில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டின் துவக்க விழாவில் பங்கேற்ற மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உளுந்தூர்பேட்டை அருகே காரில் வந்து கொண்டிருந்த போது தொப்பி தாடியுடன் வந்த நபர் தனது வாகனத்தை இடித்து தன்னை கொலை செய்ய முயன்றதாக பரபரப்பு தகவலை வெளியிட்டார். மேலும் வாகனத்தின் மீது இடித்ததற்கான காரணம் குறித்து காவல்துறை தான் விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். சென்னை ஷெனாய் நகர் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் அருகே எங்கும் மதுபான கடைகளை அகற்ற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கம் எழுப்பியவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் 286 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. இந்த விமானத்தில் 5 தீவிரவாதிகள் இருப்பதுடன் வெடிகுண்டு வைத்து இருப்பதாக சென்னை விமான நிலைய ஆணைய அலுவலகத்திற்கு இமெயில் வந்துள்ளது. அதற்குள் அந்த விமானம் கொழும்புவில் உள்ள விமான நிலையத்தில் தர இறங்கியது. இதனையடுத்து விமானிக்கும் கொழும்பு விமான நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த இமெயில் அனுப்பியது யார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலித்து திருமண வாழ்க்கையில் இணைந்த இளைஞரை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் வீட்டார் பழி தீர்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் 8 புலிக்காடு பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்ற இளைஞர் மகாலட்சுமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பட்டுக்கோட்டையில் வாழ்க்கை நடத்தி வந்த இந்த தம்பதி 2 மாதங்களுக்கு சொந்த ஊர் திரும்பி உள்ளது. இந்நிலையில் தாய் வீட்டில் இருந்த தனது மனைவி மகாலட்சுமியை காண சென்ற கலியமூர்த்தியை எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பெண்ணை அழைத்து சென்றிருப்பார் என கூறி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கலியமூர்த்தி தஞ்சை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோத்தகிரியில் தொடங்கிய காய்கறி கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 13வது காய்கறி கண்காட்சியை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 2.5 டன் காய்கறிகளால் ஆன பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தவிர திருவண்ணாமலை, தேனி, ஈரோடு மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல்வேறு பல வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகிரியில் நிகழ்ந்த இரட்டை கொலையின் எதிரொலியாக தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்து மேக்கரையான் தோட்ட பகுதியில் ராமசாமி, பாக்கியம் தம்பதியை மர்ம நபர்கள் கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பெருந்துறை பகுதியில் உள்ள தோட்டத்து வீடுகளை போலீசார் கணக்கெடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் அங்கு வசிப்பவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களா, உள்ளூர் நபர்களா என்ற விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர். மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவையொட்டி 1000 பொன் சப்பரம் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது.
இக்கோவிலில் சித்திரை பெருந்திழாவிற்கான பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 1000 பொன் சப்பரம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இதில் ஏராளமான பணியாளர் முழுவீச்சில் ஈடுபட்டு வரும் நிலையில் சப்பர பணிகள் முடிவடைந்த பின் தோரணங்கள் அமைக்கப்பட்டு வரும் 11ஆம் தேதி இரவு கள்ளழகர் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கோடை விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளால் கொடைக்கானல் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு சாலைகளில் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் தங்கும் விடுதிகளில் முறையான வாகன நிறுத்தம் இல்லாத விடுதி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அமையாகரம் கிராம எல்லையில் செயல்பட்டு வரும் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தி உற்பத்தி கம்பெனியில் 100க்கும் மேற்பட்ட வெளிமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் காலை அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ குடோன் முழுவதும் பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து சின்னசேலம், நயினார்பாளையம், கள்ளக்குறிச்சி பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இத்தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள சாம்பிராணி, ஊதுபத்தி தயாரிக்கும் வேதிப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சாம்பலானது. சூலூர் அருகே நகை கடைக்குள் திடீரென புள்ளிமான் புகுந்ததால் கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் சோமனூர் அருகே காரணாம்பேட்டை பிரதான சாலையில் உள்ள நகைக்கடையில் காவலாளி கண்ணாடி கதவை திறந்தபோது திடீரென கொம்புகளுடன் கூடிய புள்ளிமான் ஒன்று கடைக்குள் புகுந்தது. இதனால் கடை ஊழியர்கள் உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்தனர். சிறிது நேரம் இங்கும் அங்கும் ஓடிய அந்த புள்ளிமான் பின்னர் கடையை விட்டு வெளியேறியது. தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் மான்களை தெருநாய்கள் துரத்துவதால் மான் கடைக்குள் புகுந்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நெம்மேலி கடற்கரையில் ஒதுங்கிய குடிநீர் குழாயை 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு கடலில் நகர்த்தும் பணி வெற்றிகரமாக முடிவு பெற்றது. நெம்மேலி கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் குழாய் ஒன்று வியாழக்கிழமை அன்று கரை ஒதுங்கியது. இதனைத் தொடர்ந்து 1500 அடி நீளமுடைய அந்த குழாய் ஒக்லைன் இயந்திரம் மூலம் 2 நாட்களாக கடலுக்கு நகர்த்த முயற்சித்து 3வது நாளாக கடல் சீற்றம் குறைந்த நிலையில் வெற்றிகரமாக நகர்த்தப்பட்டது. அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் வார்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று திமுக பிரமுகர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி 19வது வார்டு திமுக கவுன்சிலர் காளீஸ்வரியின் கணவரான பாஸ்கரன் என்பவர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். மாவட்ட நெசவாளர் அணியில் பொறுப்பில் உள்ள இவர் ஆளும் கட்சியை சார்ந்து இருந்தும் எந்த பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியவில்லை எனவும் அரசியல் களத்தின் சதுரங்க ஆட்டத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறியுள்ளார். காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் 71வது இளைய மடாதிபதியாக சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு சார்பில் 70 மற்றும் 71வது மடாதிபதிகளுக்கும் ஆராதனை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மங்கள வாத்தியங்கள், பேண்ட் வாத்தியங்கள் மற்றும் பம்பை உடுக்கை சிலம்பாட்டம் ஆகியவை இடம்பெற்றன. பின்னர் சங்கரமடத்தை அடைந்து அங்கு 2 சங்கராச்சாரியர்களையும் சந்தித்து பக்தர்கள் ஆராதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் நடத்துனர் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதால் கல்லூரி மாணவி அழுதபடியே பேருந்துக்காக காத்திருந்த வீடியோ வைரலாகி வருகிறது. பட்டுத்துறையை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் திண்டுக்கல்லில் உள்ள கல்லூரியில் படித்து வரும் நிலையில் தினமும் ஒட்டன்சத்திரம் வந்து அங்கிருந்து திண்டுக்கல்லுக்கு சென்று வந்திருக்கிறார். இந்நிலையில் வழக்கம் போல் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நின்ற அரசு பேருந்தில் ஏறிய மாணவியை நடத்துனர் ஒட்டன்சத்திரத்தில் பேருந்து நிற்காது என கூறிவிட்டு திட்டி இறக்கிவிட்டதாக தெரிகிறது. இதனால் அழுது கொண்டே பேருந்துக்காக காத்திருந்த மாணவியை அவர்களது பெற்றோர் வந்து அழைத்து சென்றனர். போச்சம்பள்ளி அருகே ஏரியில் மீன்கள் செத்து மிதந்தால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி அடுத்து வாடமங்கலம் கிராமத்தில் 95 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் கட்லா, ரோகு, சப்பரை உள்ளிட்ட மீன் வகைகள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏரியில் நீரின் அளவு குறைந்து வரும் நிலையில் வெப்பம் தாங்காமல் ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன. கடந்த 4 நாட்களாக மீன்கள் செத்து மிதப்பதால் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடி ஏந்திய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இத்தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. இதனால் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகத்தையும் பாகிஸ்தான் நிறுத்தி வைத்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருந்து நேரடி மறைமுகமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டது.
பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு உள்ளதாக என்ஐஏ விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அந்நாட்டு உளவு அமைப்பான ISI உதவியுடன் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு இச்சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீரை சேர்ந்த 20 பேர் உதவியுள்ளதாகவும் பயங்கரவாதிகளுக்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளிட்ட பிற பொருட்களை வழங்கியதோடு அவர்கள் சுதந்திரமாகவும் காஷ்மீருக்குள் நடமாட அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து வான்வழி மற்றும் தரைவழியாக வரும் அனைத்து அஞ்சல் மற்றும் பார்சல்களுக்கு தடை விதிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுடனான அனைத்து வகையான அஞ்சல் மற்றும் பார்சல் பரிமாற்றங்களையும் உடனடியாக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மோடியும் அமித்ஷாவும் அனுமதி அளித்தால் மனித வெடிகுண்டாக மாறி பாகிஸ்தான் செல்வேன் என கர்நாடக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கும் ஜமீர் அகமது கான் என்பவர்தான் தான் ஒரு ஹிந்துஸ்தானி என்றும் பாகிஸ்தான் எப்போதும் நமக்கு எதிரிதான் என்றும் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் இந்தியாவின் சார்பில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் என அந்நாட்டு தலைமை ஆலோசகரின் உதவியாளர் பஸ்லூர் ரஹ்மான் பரிந்துரைத்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது. பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் நேரத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க சீனாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸின் உதவியாளர் பஸ்லூர் ரஹ்மான் தனது ஃபேஸ் பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா கையெழுத்தை பதிவு செய்ய டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டார். மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்டு NIA-வால் கைது செய்யப்பட்டார். இந்தியா வருவதை தவிர்க்க ராணா அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அமெரிக்கா இந்தியா இடையே உள்ள நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் காரணமாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவில் பிடியில் சிக்கினார். திருப்பதி தேவஸ்தான சேவைகள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க QR குறியீடு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியில் பல இடங்களில் QR குறியீடு வசதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை மொபைல் மூலம் ஸ்கேன் செய்தால் தேவஸ்தானம் கருத்து கேட்பு பக்கம் திறக்கப்படுகிறது. இதில் பக்தர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்த பின் அன்னதானம், சுகாதாரம், கல்யாண கட்டா, லட்டு பிரசாதம், உடைமைகள், தரிசன அனுபவம், வரிசை, அறைகள் போன்ற பல்வேறு பிரிவுகளை தேர்ந்தெடுத்து தேவஸ்தானம் சேவைகள் எப்படி உள்ளன என்பது குறித்து தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் உள்ள ஸ்ரீ லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்த நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷிர்காவ் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லைராய் தேவி கோயிலில் லைராய் ஜத்ரா திருவிழா முன்னிட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் அதிகப்படியான பேர் கோயிலுக்கு வருகை தந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து கொழும்புவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பிரபா கணேசன் தலைமையில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு அமைதி என்ற பெயரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவிட்டுள்ள புதிய AI படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் புதிய போப் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்தது. இதனிடையே போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரான்சிஸுக்கு பதிலாக யார் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது நியூயார்க் வெளியே இருக்கும் ஒரு கார்டினல் எங்களிடம் இருப்பதாக பதிலளித்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது போப் ஆண்டவர் போல் உள்ள AI புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. IPL லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான போட்டியில் RCB அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. IPL தொடரின் 52வது லீக் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதின. இதில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி இறுதியில் 213 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 214 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி தோல்வியை தழுவியது.